நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு மீன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லார் வீட்லயும் சந்தோஷம் இருக்கா? எல்லாரும் நலம் தானே அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்களாம் இந்த குடும்பத்துல பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே ஆசைதான், நான் முத கொண்டு. ஆனா இங்க வாழ்க்கை நினைச்சது மாதிரி அமைஞ்சிருக்கா, அமைஞ்சதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பா அமையாது. பிறந்தோமா, படிச்சோமா, ஒரு நல்ல வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா, கை நிறையா, கல்யாணம் சரியான நேரத்தில் நடந்ததா, 2 புள்ள குட்டிகளை பெற்றுக்கிட்டோமா, குடும்பத்தை ஜெகஜோதியா வாழ வச்சோமா அப்படின்லாம் இருக்காது. அப்படி இருந்துருச்சு அப்படின்னா நம்ம மனிதர்களாக பிறந்திருக்க மாட்டோம், வேற ஏதாவது ஒரு ஜீவனா ஆத்மாவா பிறந்து வாழ்ந்துகிட்டு இருப்போம் இந்த பூமியில. அப்ப மனிதனா பிறந்துட்டோம், வாழ்க்கை நம்ம நினைச்ச மாதிரி ஈஸியா இருந்துருமா? அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இருக்கிற பிறவியிலேயே நாம தான் நினைக்கிறோம் கொடுத்து வச்ச பிறவி மனித பிறவி அப்படின்னு. இந்த பிரபஞ்சமும் இறைவனும் மிகப்பெரிய தண்டனை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நீ மனிதனாக பிறந்து போ, அத்தனை கொடுமைகளையும் கஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் சொல்லுவேன் நான் ஏன் மனுஷனா பிறந்தோம் அப்படின்ட்டு. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கையில நம்ம இருக்கோம். அப்ப இது மாதிரியான வாழ்க்கை அமைப்புல நமக்கு எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா, ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா? இந்த பிரபஞ்சமோ அல்லது இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அந்த ஈசனோ ஏதாவது ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்குவாரா அல்லது கொடுப்பாங்களா? முன்னேற்றம் இருக்குமா? ஏதோ குரு பெயர்ச்சின்னு ஒன்று வருதாமே, அதன் மூலயமா ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மகிட்ட உண்டு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறோம், அவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். மனுஷனா பிறந்துட்டா எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறது விதி. அப்படி அனுபவிக்காம சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருக்கணும். உண்மையா இந்த பிறவியில கஷ்டமே படாம ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வாழ்றாங்கல்ல, அவங்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள். அவங்களுடைய குடும்பம் அல்லது அவங்களுடைய முன்னோர்கள் அல்லது அவங்களுடைய முன் ஜென்மம் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க, பல பேரை வாழ வச்சிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த கர்மா படிதான் நடக்குது நம்ம வாழ்க்கை. இந்த புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, புரியாது. நாம விதைத்த விதையைத்தான் இப்ப அறுவடை செய்யறோம் அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்ப கஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். கஷ்டத்தை கஷ்டமா நினைக்க மாட்டீங்க, இதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற புரிதல் வந்துடும். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாசத்துல வந்த இந்த குரு பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னத்தை பண்ணுச்சு? அதான் நிறைய பண்ணுச்சு. வியாபாரத்துல நஷ்டம், குடும்பத்துல பிரச்சனை, சண்டை சச்சரவு, பிரிவு, அவமானம், தொழில்ல ஏகப்பட்ட வேலைபளு, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, நண்பர்களால ஏமாற்றம், உறவுகளால துரோகம், எந்த ஒரு பொறுப்பு இல்லாத வாழ்க்கை, முடிவில்லாத தோல்வி, நிறைய பேருடைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள், மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கு. இதுக்கு மேல உங்க வாழ்க்கை எப்படி ராஜா மாதிரி இருக்க போகுது. திக்கற்றவர்களுக்கு தெய்வமாக வந்திருக்கிறது தான் இந்த குரு. திக்கு முக்காட போறீங்க, தங்க மூட்டையோட வந்திருக்கிறார் குரு பகவான். 1 2 இல்லைங்க, கோடிக்கணக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கஷ்டமும் தீரப்போகுது. அத்தனை பேருக்கும் சரியான பதிலடியை கொடுக்க போறீங்க. இதெல்லாம் எத்தனையோ முறை நாங்க கேட்டாச்சு, பொத்திக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்ற நிறைய நண்பர்கள் தோழிகள் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்றேன், விதி இருக்குங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க, நம்மளை ஆட்டுவிக்கிற கிரகங்கள் இருக்குங்க, அந்த கிரகங்களையும் ஆட்டுவிக்கிற ஒரு சக்தி ஈசன், அந்த இறை சக்தி இருக்கு. இதெல்லாம் நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் ஒன்று இருக்கு, இல்லைன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்க வந்திருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை அல்லது வளர்ச்சியை, வெற்றியை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிரபஞ்சம் ஆசைப்பட்டதால தான் இந்த வீடியோவை நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. ரிஷபத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான். குருவுடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப முக்கியமானது. நீ ஏழையாவே இரு, ஒரு வேளை நல்ல சாப்பாடு கூட சாப்பிட முடியாம இரு, சம்பளமே இல்லாத வீட்டுல புலம்பிக்கிட்டு இரு, நிறைய கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய் இரு, தொழில் பெரிய முதலீடு போட்டு நஷ்டமாயி வீட்டுல முடங்கி இரு, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தோல்வி அடைஞ்சு வெளியில வராம வீழ்ந்து கிட, வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இரு. எப்படின்னு இருந்தாலும் இந்த குரு பகவான் அப்படியே தூக்கி கோபுரத்துல வைக்க போறார். குடிசையில இருந்தாலும் கோட்டையில உங்களை வாழ வைக்க போறார் இந்த குரு பகவான். ஒரு அற்புதமான இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய பார்வை எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலையும் அப்படியே அங்க பால் வார்க்க
வைக்கும். எவ்வளவு பெரிய துன்பமான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நிகழ்ந்தாலும் அதுல ஒரு துளிர் அன்பு, பாசம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த குரு பார்வை சாதாரண விஷயம் இல்ல, நம்ம வாழ்க்கையே அப்படியே புரட்டி போடுற ஒரு பார்வை. ஆனா என்ன, பகை வீட்டுல குரு வந்திருக்கார். பகை அப்படின்னா அந்த வீட்டுல அவர் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது, பெரிய அளவுக்கு அவருடைய பலனை கொடுக்க முடியாது. இருக்கிற கிரகத்திலே குரு பகவான் 100% சுபத்துவமான கிரகம். எல்லா கிரகத்தை விட ஒரு தெய்வீகமான அதிக பலனை கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா அந்த குரு பகவான் மனசு வச்சா மட்டும்தான் அந்த மிகப்பெரிய பணக்காரர்களாக ஆக முடியும். உங்க வாழ்க்கையில தொழில மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாலும் சரி, வேலையில உயர்ந்த பதவியை அடைஞ்சாலும் சரி, அரசியல்ல சாதிச்சாலும் சரி, சினிமா துறையில பிரபலமானாலும் சரி, அல்லது ஒரு தொழில ஃபர்ஸ்ட் இடத்த நீங்க பிடிச்சாலும் சரி, குரு பகவானுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். அதனால இந்த குரு பயிற்சிங்கிறது சாதாரண பயிற்சியே கிடையாது. அது மட்டும் இல்ல, உங்களை யாருமே இது வரைக்கும் மதிச்சிருக்க மாட்டாங்க, யாருமே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அவன் கிடக்குறான் ஒன்னுக்கும் உதவாதவன், இப்படி நினைத்தவர்கள் பல பேர் மூஞ்சிக்கு நேரா நல்லபடியா பேசியிருப்பாங்க. பின்னாடி போய் இதெல்லாம் எதுக்கு வாழுதுன்னே தெரியல, காலகாலத்துல போய் சேர வேண்டியது தானே, இதெல்லாம் உருப்புற கேஸா, இப்படி சொன்ன கூட்டம் நிறைய இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த குரு பயிற்சினால முக்கியமா உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களை தன்னம்பிக்கையாளராகவும் உண்மையானவராகவும் நேர்மையானவராகவும் மாற்றப் போகிறார். இது வரைக்கும் எப்படியோ இதுக்கு மேல கெட்ட எண்ணமே உங்க மனசுல வராது, தீய சக்தி உங்க பக்கத்துல அண்டாது, தீய வழியில நிச்சயமா நீங்க பயணம் செய்யவே மாட்டீங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக உங்க வாழ்க்கையில நீங்க இருப்பீங்க. நீங்க வேணா பாருங்களேன், வேணா சவால் விடுவோமா, இதுக்கு மேல உங்க மனசுல கெட்ட எண்ணம் வராது, நீங்க கெட்டவர்கள் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அத்தனை பேரையும் மதிப்பீங்க. பெரியோர்களை, குடும்பத்தில் உள்ளவங்களை, உறவினர்களை, நண்பர்களை, அவன் கெட்டவனாவே இருந்துட்டு போட்டும், துரோகியாகவே இருக்கட்டும், இது வரைக்கும் உதவியே செய்யாதவனா இருக்கட்டும், எல்லாரையும் மதிக்க போறீங்க. யாருடைய அருளால? குரு பகவானுடைய அருளால். குருனா பெருந்தன்மையானவருங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுபடுத்த மாட்டார். இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் போய் நம்ம கவலைப்படுறதா? அந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டோமே, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டோமே, சின்ன சின்ன கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம முடங்கி கிடந்தோமே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இவ்வளவு பெரிய உலகத்துல இதெல்லாம் ஒரு பெருசா? பெரிய கஷ்டம்னா எதுப்பா? பெரிய கஷ்டம்ங்கிறது எதுவுமே இல்லையே. இந்த புரிதலை, இந்த ஞானத்தை என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் கொடுக்க போகிறார். எல்லாத்துக்கிட்டையும் இனிமே பாசத்தை காட்ட போறீங்க, ரொம்ப அன்போட நடந்துக்க போறீங்க. எல்லாரும் திடீர்னு உங்களை மதிக்க போறாங்க. வைரமுத்து சொல்ற மாதிரி, காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும். அந்த மாதிரி வாழ்ந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை, ஆசையை ஏற்படுத்தக்கூடியவர் குரு பகவான். நல்லா படிக்க போறீங்க, ஒரு நாள் வாழ்ந்தாலும் நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு போகணும்ப்பா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுது. எத்தனை பேர்கிட்ட நீங்க ஏமாற்றம் அடைந்தாலும், உங்களை ஏமாத்தினாலும் அவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட போறாங்க. ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, ஒரு சுயநலமற்ற பொதுநலவாதியாக வாழ போறீங்க. இது வரைக்கும் உழைச்சது போதாதா அடுத்தவங்களுக்கு அப்படின்னா, குரு உங்களை ஞானி ஆக்குவார். அவ்வளவுதான். 4 பேருக்கு உதவி செய், அவங்க துரோகம் பண்ணா உங்களுடைய கர்மா அவங்கள்ட்ட போய் சேரட்டும். 4 பேருக்கு உதவி செய், அவங்க நல்லா இருந்தா நல்ல கர்மா உங்கள்கிட்ட வந்து சேரட்டும். இதை புரிய வைக்க போகிறார் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. குரு யாருங்க? தனக்காரகன், புத்திரக்காரகன். ஒரு மனுஷன் கௌரவமா வாழறதுக்கும், சம்பாதிக்கிற பணத்துக்கும், திருமண வாழ்க்கைக்கும், பிறக்கிற குழந்தைக்கும் காரகமான கிரகம் குரு. நீங்க இந்த பூமியில எதுக்காக பிறந்தீங்க? உங்களுடைய வேலை என்ன? உங்களுடைய கடமை என்ன? இதை புரிய வைக்க கூடியவர் குரு உங்களுக்கு புரிய வைக்க போகிறார் இந்த காலகட்டத்தில். எப்பா, உங்களுடைய கடமையவும் திறமையவும் புரிய வைக்கணும் அப்படின்னா என்னால புரிய வைக்க முடியாது, குரு உங்களுக்கு புரிய வைப்பார். அவ்வளவு பெரிய வலிமை உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனா பிறக்கணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம்லாம் இல்ல, கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னப்பா முன்னாடிதான் சொன்ன, தண்டனைக்காக பூமியில வந்து மனுஷனா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்றியே அப்படின்னா, 5 அறிவா பிறக்கிற உயிரினங்களை விட 6ஆம் அறிவா நம்ம பிறக்க வச்சு அழகு பார்க்குற அந்த தெய்வம் எங்க? ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற நாம எங்க? எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அந்த ஈசன், இறைவன், பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சிந்திக்கிற மூளை, பார்க்கிற கண்கள், உழைக்கிற கைகள், ஓடுற கால்கள், துடிக்கிற இதயம், யோசிக்கிற மனசு, ஒளியை விட வேகமா பயணம் செய்யற நம்முடைய சிந்தனை இருக்குல்ல, இவ்வளவு விஷயத்தையும் கொடுத்துட்டோம். நம்மளால முடியல, ஏண்டாப்பா பிறந்தோம், ஜெயிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு,
குடும்பத்தில் எந்நேரமும் பிரச்சனையாக இருக்குது. தொழிலில் நஷ்டம், வேலைக்கு போனால் ஒரு நிம்மதியே இல்லை. ஒரு மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறதுக்குள்ளே உசிரே போகுது. எதை தொட்டாலும் தோல்வி, எங்கே போனாலும் அவமானம். சரி, உள்ளூரில் தான் இப்படி இருக்கே, வெளியூருக்கு ஒன்றா அங்கே அதுக்கு மேலே எல்லாம் துரோகம் பண்ணுறாங்க, எதிரியாக பார்க்குறாங்க, வாழவே பிடிக்கல. எவ்வளவு கொடுத்துருக்கிறார் இந்த ஈசன் இறைவன். இதையெல்லாம் விட்டுட்டு வாழவே முடியல, வாழவே பிடிக்கல அப்படின்னா என்ன மனுஷ ஜென்மையா? நம்மலாம் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. உங்களை தடுக்கிறதுக்கு, உங்களது வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஒரு கை பார்த்துருவீங்க. அப்போ இவ்வளவு விஷயம் கொடுத்தும் நம்ம முடியல அப்படிங்கிறமா இந்த புரிதல் வந்துடும். அந்த புரிதல் யாரால வரப்போகுது? இந்த குரு பகவானால் வரப்போகுது. அடுத்தது பணத்துக்கு அதிபதி குரு. பணக்காரர் ஆகணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும். அந்த அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க, எவ்வளோ பெரிய யோகக்காரங்க நீங்க. அவருடைய வலிமை மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆக்குவார், மிகப்பெரிய புகழ் உடையவரா உங்களை மாற்றுவார் குரு பகவான். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மனசு வைக்கணும், புரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டாரு குரு பகவான் அப்படின்னா ஏகப்பட்ட சந்தோஷங்கள், ஏகப்பட்ட நிம்மதி, ஏகப்பட்ட பணம், ஏகப்பட்ட செல்வம், ஏகப்பட்ட புகழ் அத்தனையும் கொடுத்துருவார். அது குரு பகவானால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் தெரிஞ்சிக்காம, இதெல்லாம் புரிஞ்சிக்காம யாரையோ நம்ம வளர்ச்சிக்கு இவங்க தான் தடையா இருந்தாங்க, இந்த நோய்க்கு இவங்க தான் காரணம், இந்த தோல்விக்கு இவங்க தான் காரணம், இந்த குடும்ப பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம், இந்த தொழிலில் நஷ்டமானதுக்கு இவங்க தான் காரணம், இந்த வேலை போனதுக்கு காரணம் இவங்க தான், அல்லது வேலையில் பதவி கிடைக்காததுக்கு காரணம் இவங்க தான், வெளிநாட்டுக்கு போக முடியாததுக்கு காரணம் இவங்க தான், படிக்க முடியாததுக்கு காரணம் இவங்க தான், இந்த கனவு தொழிலில் சாதிக்க முடியாததுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா குரு பகவானுடைய அருள் நமக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அருள் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? விழுந்துடணும், காலில் விழுந்துருவோம். அந்த ஈசனை தேடி, இந்த பிரபஞ்சத்தை தேடி, இந்த கிரகங்களை தேடி ஓடுவோம். அப்போ குரு பகவானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல இந்த பிரபஞ்சத்தை நம்பணும், அப்புறம் உங்களை நம்பணும். ஒவ்வொரு பயிற்சியும் எதுக்குங்க வருது? எதுக்கு வருது? நம்மளை காப்பாற்றுறதுக்காக வருது. நம்ம மேல கவனம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்துக்காக வருது. அதனால மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறார். இந்த குரு பயிற்சினால என்ன அப்படி மாற்றம் வரப்போகுது அப்படின்னா நல்ல ஒழுக்கம், நன்னடத்தை, கருணை உள்ளம், ஆன்மீகத்துல ஈடுபாடு, தூய்மையான சிந்தனை, தெளிவான பார்வை, குழந்தை செல்வம், எல்லா வகையான 16 செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல அன்பு, எதிர்பார்ப்பில்லா உதவி, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, இந்த வாழ்க்கைய நேர்மையா நடத்தணும், நேர்மையா உழைக்கணும், யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த குரு பயிற்சி. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய அருளால குணமுள்ள வாழ்க்கை துணை, நல்ல கணவன், நல்ல மனைவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில யோகத்தை கொடுக்க போகிறார். வறுமையில இருக்கிற உங்களை 7 தலைமுறைக்கும் சொத்து சேர்க்க வைக்க போகிறார். ஏன்னா குரு முடிவு பண்ணிட்டாரு. என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குரு யோகத்தை கொடுக்க முடிவு செய்து விட்டார். இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்து மேல, கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இருந்திருக்காது. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மாத்தி, எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த துன்பத்தெல்லாம் அடைஞ்சீங்களோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வணங்க வச்சிருவார். கோவிலை தேடி ஆன்மீக நாட்டத்தை உருவாக்கி விடுவார். 2 கையும் தூக்கி கும்பிடுவீங்க, இனிமே மனப்பூர்வமா கும்பிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை மாற்ற போறார். நிரந்தரமான வெற்றி மகுடத்தை சூட்ட வைக்க போகிறார். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, எங்க போனாலும் சரி, இது வரைக்கும் ஓடி ஓடி ஒளிஞ்சிங்கள திருப்பி அடிக்க போறீங்க. மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்த வாழ்க்கைய நீக்கிட்டு அப்படியே ஏன் ஓடுற? உனக்குள்ள இருக்கிற திறமை, உனக்குள்ள இருக்கிற வீரம், உனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கைய புதைச்சிட்டு எங்கப்பா ஓடுற? திரும்பி பாரு. அறிவிலும் ஆற்றலிலும் உன்னை விட சிறியவர்கள். ஏன் பயந்து ஓடுற? உங்களுடைய திறமையை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்ட பயிற்சியில் வர குரு பகவான். குரு யோகம் கிடைக்க போதுங்க. அதை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். குரு யோகம் உங்களுக்கு கொடுக்கிறார். குரு உங்களுக்கு யோகமாக வருகிறார். அரசியல்ல உயர் பதவி கிடைக்க போகுது. யாருமே நீங்க பேசுறதை கேட்டிருக்க மாட்டாங்க. அரசியல்ல இனிமே கேட்பாங்க. வக்கீலா இருந்தீங்கன்னா நுணுக்கமா சட்டத்தில் ஜெயிப்பீங்க, கோர்ட்ல ஜெயிப்பீங்க. உங்களை தேடி அத்தனை புகழும் செல்வமும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் வழக்கு சாதகமாக இருக்கும். வீடு கட்ட போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, பெரிய செலவு வைக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். அப்போ பெரிய செலவுலாம் எதுக்கு நம்ம பண்ணுவோம்? வீடு கட்டுறதுக்கு பண்ணுவோம், நிலம் வாங்குறதுக்கு பண்ணுவோம், செல்வத்தை சேர்க்கறதுக்கு, ஆடம்பர வாழ்க்கைக்கு, ஆபரண வாழ்க்கைக்கு, இதுக்கெல்லாம் தானே பணம் தேவைப்படும். அப்போ செலவு பண்ணால் தானே இதெல்லாம் கிடைக்கும். அந்த மிகப்பெரிய செலவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ண போறீங்க. குருனாலே பிரம்மாண்டம். பிரம்மாண்டமான செல்வமும் உங்ககிட்ட வரப்போகுது, பிரம்மாண்டமான செலவும் வரப்போகுது. ரொம்ப சந்தோஷப்படுங்க.
எல்லா கஷ்டத்தையும் தூக்கி போட்டுட்டு இனிமே நம்ம காட்டுல நம்ம தான் ராஜா, நம்ம ஊர்ல நம்ம தான் கெத்து, இந்த ஒரு எண்ணம் மட்டும் வரட்டும். மன உறுதி வர வைக்க போகிறார். எதையும் தாங்கும் இதயத்தை கொடுக்க போகிறார். எல்லா கஷ்டங்களையும் தூக்கி போட்டுட்டு இதுக்கு மேல என்னையா கஷ்டம், என் காலம் வந்துருச்சு, என்னுடைய நேரம் வந்துருச்சு, எல்லாமே பார்த்துக்கலாம், இதுக்கு மேல படாத கஷ்டமா பட போறோம், இதுக்கு மேல இன்னொரு முறையா பிறக்க போறோம், இன்னொரு முறையா சாக போறோம், செத்து பிழைச்ச வேண்டானாங்க, யமனை பார்த்து சிரிச்ச வேண்டானாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. மிகப்பெரிய மனபாரம் இப்போ இறங்கி இருக்கணும் உங்களுக்கு. உண்மையிலேயே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்களுக்குள்ளார இவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்களே, அடுத்தவங்களை பார்த்து ஏங்குறீங்களே, நோய் நொடிக்கெல்லாம் செலவுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறீங்களே, கடன் வாங்கி கடனால் ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அந்த குரு பகவானுக்கே வேதனையாக இருந்திருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில். இப்போ மீன ராசிக்கு குரு பகவான் எந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா 4வது வீடு. இந்த சூழ்நிலையில அதாவது 7.5 சனி ஜென்ம சனியா இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ஜென்ம சனி எப்படி இருக்கும்னு சொல்ல வேண்டியதில்லை, அதனுடைய பலத்தை, அதனுடைய குணத்தை, அதனுடைய ஆதிக்கத்தை கண்டிப்பா செலுத்தும். இதை மறுக்கலாம் முடியாது. ஏதாவது ஒரு வகையில பலத்தை அடிபட்டு காயப்பட்டு நோகப்பட்டு ஒரு பெரிய இழப்பை கூட சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு விஷயத்துல, ஏதாவதுன்னா ஒன்னு பொருள் இழப்பு பெருசா இருந்திருக்கும், அல்லது பெரிய நஷ்டத்துல உங்க தொழில் போயிருக்கும், அல்லது வேலையை இழந்திருப்பீங்க, இல்லைன்னா பெரிய கடன் உருவாகி இருக்கும், அல்லது நோய், இந்த நோயை தீர்க்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கவலையோட நோய்கள் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னா ஏதாவது விபத்து. இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு செயல் நம்ம வாழ்க்கையை பிரட்டி போட்டிருக்கும். அது கண்டிப்பா சனி திசையில நடக்கும், 7.5 சனியில கண்டிப்பா நடக்கும். ஒரு வகையில அது நம்ம வாழ்க்கைய மாத்துறது மட்டும் இல்ல, நம்மளையும் மாற்றக்கூடிய வலிமை உண்டு. அது நல்லதாக கூட இருக்கலாம், கெட்டது மட்டும் நம்ம நினைக்க கூடாது. ஒரு மாற்றத்துல நம்ம வாழ்க்கையை தலைகீழா மாறி போகும். அது நமக்கு நல்லதாக கூட அமைந்து விட வாய்ப்புகள் உண்டு. கெட்டது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வாங்கி வந்த கர்ம வினைக்கு ஏற்றது மாதிரி சோதனையை கொடுத்து சாதிக்க வைக்கக்கூடியவர். அந்த வகையில என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் எதையோ ஒன்ன இழந்தாலும், எதிலோ பெரிய சிக்கல்ல சிக்கினாலும் ஏமாந்தாலும் அதன் மூலமா மிகப்பெரிய ஒரு பலனையும் அனுபவிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தா அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம். நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டோம் அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தொழில் சிறப்பா போயிட்டு இருந்தா சொல்லலாம், அல்லது நல்ல வருமானம் வந்தா சொல்லலாம், அல்லது நிலம் வாங்கினோம்னா, அல்லது அதுல வீடு கட்டணும்னா, அல்லது வாகனம் வாங்கினோம் அப்படின்னா சொல்லலாம்ல. அந்த நிலம் வாங்குற, வீடு கட்டுற, வாகனம் வாங்குற இது மாதிரியான அமைப்புல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணப்பட போகுது. இந்த வருஷத்துல இதையெல்லாம் மிக பிரம்மாண்டமா செய்யலனாலும் உங்கள் நிலைக்கு ஏற்றது மாதிரி, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி, உங்கள் வருமானத்துக்கு ஏற்றது மாதிரி, பொருளாதாரத்துக்கு ஏற்றது மாதிரி இதை கண்டிப்பா இந்த வருஷத்துல நீங்க செய்வீங்க. செல்வமும் செல்வாக்கும் கண்டிப்பா கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் உண்டாகும். நீங்க எப்படி இருந்தாலும் உங்களது பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்கும். சோர்வா இருந்தீங்கன்னா சுறுசுறுப்பா மாறுவீங்க. சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா இனிமேல் நிதானமா இருப்பீங்க. கவலையோடு இருந்தீங்கன்னா இனிமேல் தன்னம்பிக்கையோட வெளியில வருவீங்க, மீண்டு வருவீங்க. தோல்வி அடைஞ்சு துவண்டு போயிருந்தீங்கன்னா வீறு கொண்டு எழுந்து வருவீங்க. உங்க நிலையை அப்படியே எதிர் திசையாக மாற்றக்கூடிய அமைப்பு. அம்மா மேல அதிக பாசம் உண்டாகும், உறவினர்கள் மேல மரியாதை உண்டாகும். ஆனா ஏகப்பட்ட அவமரியாதைகளை சந்திச்சிருக்கலாம் இந்த 7.5 சனியில. நண்பர்கள் மூலியமா, உறவினர்கள் மூலியமா, கூட பிறந்தவங்க மூலியமா, இப்படி ஏகப்பட்ட அவமானங்களை, துரோகங்களை, விரோதங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் அவர்களுக்கு முன்னாடி திறமையா கெத்தா வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் கிடைச்சிரும். எப்படி எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் பாஸ் ஆயிடுவீங்க. சிந்திக்கிற திறமை அதிகரிக்கும். எதையுமே யோசித்து செயல்படக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். பெரிய ஆராய்ச்சியே நடத்துருவீங்க. ஒரு விஷயத்த செய்யணும், செயல்படுத்தணும், இறங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஆராய்ச்சியை நடத்தி முடிப்பீர்கள். அப்படின்னா அந்த அளவுக்கு யோசிப்பீங்க, அந்த அளவுக்கு சிந்தனை செய்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா பாதி வெற்றி நீங்க சிந்திக்கிறதுலேயே, யோசிக்கிறதுலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். மீதி வெற்றியை செயல்பட்டு காண்பீர்கள். அதுபோல மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. உங்கள் அதிபதி, அப்போ உங்கள் அதிபதி தான் இப்போ 4ஆம் வீட்டில் போய் அமர்கிறார். அதனால நீங்க
கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக வழியில் பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்பவே உங்களது வெற்றி எழுதப்படும். வீடு, மனை, சொத்து, சுகம் இது தொடர்பான அத்தனை சந்தோஷங்களையும் நீங்கள் அடைவீங்க. தாய் மூலயமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும், அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கும், அல்லது உதவி கிடைக்கும். அதுபோல் என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குரு பகவான் அதிபதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார். அங்கிருந்து அவர் பார்க்குற பார்வை மிக சிறப்பான பார்வை. அது இன்னும் உங்களுக்கு யோக பலன்களை, அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறது. தொழிலில் அலைச்சல் இருந்தாலும், தொழிலில் கஷ்டங்கள் இருந்தாலும், தொழிலில் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ்னு நடந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்கள் பக்கம் நியாயம் இருப்பதாக அத்தனை அமைப்புகளுக்கும் தெரியப்படுத்தும். எதிரிகளை கண்டுபிடிப்பீங்க. துரோகிகளை கண்டு ஒதுக்கி தூக்கி போடுவீங்க. எத்தனை தடைகள் இருந்ததோ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு இருந்த தடைகள், உங்களுக்கு வரக்கூடிய செல்வத்தை தடுக்கக்கூடிய தடைகள், உங்கள் வேலை தொழிலில் இருந்த தடைகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கும். ஏன்னா குரு பகவானின் அருள் பார்வையோட இந்த அமைப்பு வருகிறது. ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க போகிறீங்க. நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் கூட இப்போ சுத்தமாக சரியாயிடும். 4ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்கிறதுனால தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலில் உங்கள் திறமை வெளிப்படும். திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இந்த சமூகத்தில் இதுவரைக்கும் மறைஞ்சு வாழ்ந்திருப்பீங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து உழைச்சி ஊரு பக்கமே போகாமல், அல்லது உங்களது இருப்பை வெளிக்காட்டாமல் இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியில் வருவீங்க. இந்த சமூகத்திற்கு நீங்கள் யார் என்று தெரியக்கூடிய காலகட்டம் இது. பெயர், புகழ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் நடத்தக்கூடிய சுபகாரியங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பிரம்மாண்டமாக நடத்துவீங்க. உங்களை மாதிரி பிரம்மாண்டம் வேற எதுவுமே இல்லை, யாருமே நடத்த முடியாது. ஏன்னா குருவின் ஆதிக்கம், குரு அதிபதி உங்களுக்கு. குரு வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. குருனாலே பிரம்மாண்டம் தான், பெருசு. விலங்குகளில் யானையை குறிக்கக்கூடியது. அப்போ எதை எடுத்தாலும் பெருசாக சாதிப்பீங்க, பெருசாக செயல்படுவீங்க, பெருசாக செய்வீங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து, சுப காரியங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எப்படி ஒரு ஆடம்பரம் வாழ்ந்து காட்டுறாங்க ஐயா, இப்படி வாழணும் வாழ்க்கைன்னா. இப்படி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இது. வீடு, நிலம், ஆபரணம், சொத்து இதெல்லாம் சேர்க்கறதுக்கான வசதி வாய்ப்புகள் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். உத்தியோகத்திலையும் வேலையிலையும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? உங்களது திறமை வெளிப்பட போகுது. மிக வேகமாக செயல்பட போறீங்க. உங்கள் எதிரிகளாலும் கணிக்க முடியாத அளவுக்கு, உங்களது பிரச்சனைகள் உங்களை அண்ட முடியாத அளவுக்கு, உங்களை தாழ்த்தி பார்க்கணும், அல்லது தடுத்து பார்க்கணும், அல்லது இறக்கி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி மிக வேகமாக வளர ஆரம்பிக்க போறீங்க, செயல்பட ஆரம்பிக்க போறீங்க. இந்த குரு பகவான் திக்கற்று கிடந்தவர்களுக்கு வந்திருக்கிற குரு. அதனால உங்களை தூக்கி நிறுத்துவார். கோடிக்கணக்கான ஜாக்பாட் அடிக்க போகுது. திக்கு முக்காட போறீங்க. ஏன்னா பண மூட்டையோட வந்திருக்கிறார் குரு பகவான். அவ்வளோதான். அந்த பண மூட்டையை நீங்கள் அடையணும், உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ மூலயமா உங்களுக்காக வெளிப்பட்டு விட்டார். இந்த மாதிரி மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு என்ன தன்றா போட வச்சுருக்காங்க. அதனால் தெரியப்படுத்தியாச்சு, வெளிப்படுத்தியாச்சு. ஏன்னா இந்த வாய்ப்பு, இப்படியான வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு தெரியாதவங்க நிறைய பேர் மீனராசி நண்பர்களும் தோழிகளும் அலட்சியமாக இருப்பாங்க. பட்ட கஷ்டத்தையே, அடைந்த துன்பத்தையே நினச்சிக்கிட்டு வருந்தி துவண்டு போயிருப்பாங்க. நமக்கான வாழ்க்கை இனிமேல் இல்லையோ, நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிச்சா, இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், ஏன் இந்த பூமியில் பிறந்தோம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த செய்தி அவங்க காதில் போய் விழுந்திருக்காது. உண்மையாக நீங்கள் அதிர்ஷ்டமானவர்கள். எனக்கே பொறாமையாக இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரே, இதை கண்டிப்பாக சொல்லணும். பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் இருக்குது, இதை சொல்லணும். அது மட்டும் இல்லை, அவருடைய பார்வை அற்புதமான பார்வை, அற்புதமான இடத்துல விழுந்திருக்கு. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. கொடுத்து வைத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா உண்மையாக கொடுத்து வச்சவங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன், அரைஞ்சி சொல்லுவேன். என் முன்னாடி நின்னீங்க அப்படின்னா அரைஞ்சி சொல்லுவேன். சோர்ந்து கிடைக்காத தம்பி, உனக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு தம்பி. போ, வெற்றியோட போராடு, தோல்வியோட போராடு, அவமானங்களோட போராடு. துவண்டு கிடந்தது போதும். இந்த உலகமே அப்படிதான், சுயநலம் கொண்ட உலகம். நாம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு உறவும், சொந்தங்களும், ஆத்மாவும் நினைக்கும். உனக்காக உழைக்கிறதுக்கு, உனக்காக கஷ்டப்படுறதுக்கு, உனக்காக வருந்தறதுக்கு ஒரு ஜீவனும் இல்லை இந்த உலகத்தில் உன்னை தவிர. ஓடு அப்படின்னு அரைஞ்சு சொல்லுவேன். இப்படியும் காலம் வரும். இதை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா
நேரடியாக சொல்லக்கூடிய காலகட்டமும் வரும். அதை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால உங்கள் திறமையை காட்டுறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா எல்லாத்துலேயும் பிரம்மாண்டம் வெற்றி காத்து கிடக்கு. தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, ஏற்றுமதி இறக்குமதியில், ரியல் எஸ்டேட்டில், மருத்துவத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் துறை, உலகத்தில் இருக்கிற அத்தனை துறையிலையும் கொடி கட்டி பறக்க போறீங்க. என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் குரு தனித்து இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையா, நாங்கெல்லாம் சந்திக்காத பிரச்சனையா? அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதர சகோதரிகள் வழியில பிரச்சனை வரும், உறவினர்கள் வழியில பிரச்சனைகள் வரும், பகை உருவாக காரணமா இருக்கும். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. இப்ப என்ன வரப்போகுது அப்படின்னா, அந்த பிரச்சனை எல்லாம் முத்தி போய் கோர்ட்டு கேஸு அப்படின்னு வரும். உதவி செஞ்ச உங்களால அனுபவிச்ச சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். உடன்பிறப்புகளே நன்றி கெட்டவர்களாக இருப்பார்கள். கூட இருக்கிற நண்பர்கள்லாம் துரோகிகளாக மாறுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத நீங்களே பார்ப்பீங்க. விலகிற அத்தனை நண்பர்களும் உறவினர்களும் துரோகிகளாகத்தான் இருப்பார்கள், கெட்டவர்களாக இருப்பார்கள். அத்தனை பேரையும் ஒதுக்கி வைக்க போகிறார் இந்த குரு பகவான். இந்த காலம் உங்களுக்கு புரிய வைக்க போகுது, யார் நல்லவன் யார் கெட்டவர், யார் உங்க வாழ்க்கையில உங்களை முன்னேற்றத்துக்காக இருக்காங்க, யார் உங்களை இறக்கத்துக்காக இருக்காங்க, அதை புரிய வைக்க போகிறார். மனிதர்களை புரிந்து கொள்ளும் காலம் இது. அவ்வளவுதான், ஒண்ணு இல்லைங்க. கூட பிறந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் உங்க நிலைமையை பார்த்து ரொம்ப அலட்சியப்படுத்த போறாங்க. ஏன்னா உங்க சூழ்நிலை அப்படி. எல்லாத்துலயும் தோல்வி, ஒரு கௌரவமான வாழ்க்கை இல்லை. இன்னும் சொல்ல போனா சில பேர் விலகிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அப்ப ஒரே வழி, உங்களுக்கான பாதையை இந்த காலகட்டத்தில் நீங்க வகுத்துக்குங்க. குரு பகவான் அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கிறார். அவரு வந்தா மட்டும் போதாது, உங்களுடைய ஈடுபாடும் இருக்கணும், தன்னம்பிக்கையும் இருக்கணும். முதல்ல இதை நம்பணும். நம்ம வாழ்க்கை ஏனோ தானோ, நம்ம பாட்டு எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அவுத்து விட்ட மிருகங்கள் நம்ம இல்லை. நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு, எல்லாமே ஒரு டிசைனிங், அதுக்குள்ளாரதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நமக்கான பாதையை உருவாக்கிக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் உண்டு. அந்த சிந்தனையை கடவுள் கொடுத்திருக்காரு. இவங்கெல்லாம் ஜெயிக்கணும், இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி, நமக்குன்னு ஒரு கொள்கையை உருவாக்கி, நமக்குன்னு ஒரு பயணத்தை ஏற்படுத்தி ஜெயிச்சிடுங்க. தனக்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தலைவன், தனக்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பயணம். தனக்கு ஒரு கொள்கை, அதற்கு ஒரு தலைவன், தனக்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பயணம். உனக்கென வேண்டும் உணர்ந்திடு தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவிருக்கு. பணம் இருந்தால் மட்டும்தான் தாய் தந்தை தம்பி தங்கை எல்லாமே நம்ம உயிரை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி, நம்மளை பற்றி கவலைப்படுவாங்க. நம்ம கூட பிறந்தவங்களே எப்படின்னா, உறவுகள் நண்பர்கள்லாம் என்ன சொல்லணும், ரொம்ப சின்ன அறிவுங்க, ரொம்ப சின்ன சில்லறத்தனங்க இதெல்லாம். அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் முதல்ல பணம் தான். இந்த பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளை உதைச்சவங்க நம்ம காலடியில் வந்து விழுவாங்க. இந்த பணம் இருந்தா போதும், எல்லாத்தையும் வாங்கிடலாம். முன்னாடி பெரிய டைலாக்லாம் சொல்லுவாங்க, பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்க முடியாது, நிம்மதியை வாங்க முடியுமா அப்படின்னு. பணம் இருந்தா இந்த உலகத்துல எல்லாத்தையும் வாங்கலாம், அதுதான் உண்மை. அதை மறைச்சிக்கிட்டு தான் அதெல்லாம் சொல்றாங்க. அதனால ஒரு அன்பா இருந்தாலும், ஆடம்பரமா இருந்தாலும், அறிவா இருந்தாலும் முதல்ல பணம் நமக்கு தேவை. இல்லைன்னா ஏமாத்துற கூட்டமும் ஏமாறுற கூட்டமும் இங்க அதிகம். நம்ம சொந்த பந்தங்களே நம்மளை ஏமாத்துவாங்க. அது மட்டும் இல்ல, குரு புத்திக்காரகன். இப்பதான் மூளையில சம்மட்டி அடிப்பார். புரிஞ்சிக்க, இந்த மனிதர்களை புரிஞ்சிக்க. ரொம்ப சின்ன மனிதர்கள், புத்தியெல்லாம் பெருசா இல்லை, எல்லாம் பண ஆசை பிடிச்சவங்க, பண வெறி பிடிச்சவங்க. பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்ப பணத்தை சம்பாரிச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க, ஒரு அடியில உயிருங்கிற இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? காட்டுல காலையில கண் முழிக்கிற புலி இன்னைக்கு ஒரு மானை கொல்லணும் அப்படின்னு தான் ஏந்திரிக்கும். கண் முழிக்கிற மான் இன்னைக்கு ஒரு புலிகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு தான் ஏந்திருக்கும். எங்கேயாவது பார்த்துருச்சு அப்படின்னா புலி துரத்தும், மான் தப்பிக்க ஓடும், புலி துரத்தும், மான் தப்பிக்க ஓடும். ஓடும் ஓடும் ஓடும், ரெண்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பசிக்காக ஓடும், இன்னொன்று உயிருக்காக ஓடும். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. என்ன வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்கும்? ஒரு அடி வித்தியாசம் தான் இருக்கும். ஒரு அடி முன்னே போனாதான் மானால உயிர் பிழைக்க முடியும். மான் போராடுற போராட்டம் இருக்குல்ல, வாழ்வா சாவா போராட்டம், அந்த போராட்டம் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
இந்த போராட்டத்தில் ஒரு அடி நம்ம பின்தங்கிட்டோம் அப்படின்னா இந்த கொடிய உலகம் இருக்குல்ல, நம்மளெல்லாம் அடித்து சாப்பிட்றோம், அப்படி துவச்சி தொங்க போட்டுரும், சாக்கடையில் தூக்கெறிஞ்சிரும். அந்த மானுக்கு இருக்கிற அந்த வேட்கை இருக்குல்ல, உயிர் பிழைக்கணும்னு ஓடுற அந்த நிமிடம் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையும் அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும். அந்த வாழ்வா சாவா போராட்டம் நம்மள்ட்ட இருக்கணும். வெற்றியா தோல்வியா, இதுதான் நம்மளை இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு காட்டுறது. ஜெயிச்சிட்டோம்னா உலகம் கொண்டாடும், தோத்துட்டோம்னா சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதியாக வயிற்றுல இறங்காது. நம்ம குடும்பமே நம்மளை அலட்சியப்படுத்தும், அவமானப்படுத்தும். அதனால ஜெயிச்சிடணும். அதனால அந்த மான் ஒரு அடிக்கு முன்னாடி ஓடுனா தான் உயிர் பிழைக்க முடியும். இந்த உலகம் அப்படிதான். நீங்கள் ஒரு அடிக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் ஓடுறீங்க அப்படின்னா 10 அடியை தாண்டி கொண்டு போய் நிறுத்தும். அப்படி நிறுத்தி திரும்பி பார்க்க வைக்கும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து அடிக்க சொல்லும். இந்த குரு பகவானின் பார்வை எங்கெங்க பார்க்குறாரு? குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்வை இருந்தால் சகல நன்மைகளும், சகல செல்வங்களும், சகல யோகங்களும், அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. குரு அருள் இருந்தால் வாழ்க்கையில திரு அருள் நிச்சயம். இது ஆன்மீக நியதி. அந்த வகையில குருவினுடைய பார்வை மிக பலமானது. நம்ம கணக்கே பண்ண முடியாது, விவரிக்கவே முடியாது. அத்தனை விஷயங்களிலும் அற்புதத்தை நிகழ்த்தும். அவ்வளவுதான். கேட்டாலே புல்லரிச்சு போவோம் உங்களுக்கு. அப்படி ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துவார். திடீர் மாற்றத்தை கொடுப்பார் வாழ்க்கையில. அவரால் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் செல்வங்களும் எந்த காலகட்டத்திலையும் யாராலையும் தீர்க்க முடியாது, தடுக்க முடியாது, அழிக்கவே முடியாது, செலவு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அள்ளி கொடுப்பார். அந்த செல்வம் நிலையானதாக இருக்கும். அப்ப அவருடைய பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படி சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்துக்கு தான் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும். ஆனா பார்க்கிற இடத்துக்கு கண்டிப்பா கெட்டதே நடக்காது. 100% நன்மையே கிடைக்கும். அப்ப குரு எத்தனாவது இடத்துக்கு பார்க்கிறாரு? மீனராசி 4வது வீட்டிலிருந்து 5ஆம் வீடாக 8வது வீட்டை பார்க்கிறார். 5, 7, 9 அதுல முதல் வீடு 5ஆம் வீடாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். அது மறைவு வீடு. உங்கள் உள்ளங்களில், உங்கள் எண்ணங்களில், உங்கள் மனசில் அடைபட்டு கிடந்த அத்தனை ரகசியங்களும் வெளிப்படும், அத்தனை உணர்ச்சிகளும் வெளிப்படும், அத்தனை ஆசைகளும் வெளிப்படும், திறமைகள் வெளிப்படும். முடங்கி கிடந்த, மறைந்து கிடந்த அத்தனை விஷயங்களும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எனக்குள்ளே இவ்வளவு திறமை இருக்கா அப்படி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த 8ஆம் இடம்ங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, 6, 8, 12 நன்மை செய்யாத இடங்கள் அப்படின்னாலும் அந்த பார்வை இருக்குல்ல, விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திடும். 8ஆம் வீட்டை பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். திடீர் அதிர்ஷ்டத்துக்கு பேர் போன ஒரு இடம் 8ஆம் வீடு. மரண பயத்தை உருவாக்குற இடம்னு சொல்லுவாங்க. இந்த பார்வையினால எதையும் தாங்கும் இதயமா இரும்பாயிடும். உங்கள் இதயம் பயப்படவே மாட்டீங்க. எதை வேணாலும் துணிஞ்சு செய்வீங்க. தைரியத்தோட துணிஞ்சு பேசுறது, தைரியத்தோட செயல்படுறது, ஒரு விஷயத்துல ஒரு காரியத்துல இறங்குறது, தயங்கவே மாட்டீங்க. தயங்காத எந்த ஒரு காரியமும் தோல்வி அடையாது. அதனால தயங்காம செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இது. கல்வி, அறிவு, ஞானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி தீய கிரகத்தோட சேர்ந்துட்டார் அப்படின்னா வேலையில மாற்றங்கள் ஏற்படும். அது அதிர்ஷ்டமா மாறும். அதே ஆட்சி அல்லது உச்சமற்ற கிரகத்தோட சேர்ந்துட்டார் அப்படின்னா திடீர் லாட்டரி விழும், திடீர் புதையல் கிடைக்கும், திடீர்னு கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்து கிடைக்கும். ஏதாவது வழக்கு நடந்துகிட்டு இருந்தது பூர்வீக சொத்துல அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயமாகும். திக்கு முக்காட போற அதிர்ச்சி அடையக்கூடிய நல்ல சம்பவங்கள் திடீர்னு நடக்கும். அதெல்லாம் அந்த 8ஆம் வீட்டு பார்வை சொல்லும். அதுபோல அடுத்தது இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் 10வது வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். பொருளாதாரத்தை எது முன்னேற்றம்? நம்முடைய வேலையும் தொழிலும் தான். அந்த வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். தொழில், வேலை, அதனால வரக்கூடிய லாபம், அதனால வரக்கூடிய பணம், அதனால வரக்கூடிய புகழ், வெற்றி எல்லாமே சேர்ந்து ஒரு சமூக அந்தஸ்துள்ள நபராக, ஒரு பெண்ணாக, ஒரு ஆணாக நிலை நிறுத்தும். அப்படி தூக்கி நிறுத்தும். 10ஆம் வீட்டில் குரு பார்வை விழுந்தாலே பொறுப்பற்றவர்களாக இருந்த நீங்க பொறுப்பானவர்களாக மாறிடுவீங்க. அப்படியே திடீர்னு ஞானம் வந்தது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க, செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க, சுறுசுறுப்பாயிடுவீங்க, துடிதுடிப்பாயிடுவீங்க. எது தேவை, எது தேவையில்லை, யார் தேவை, யார் தேவையில்லை, எங்கே பேசணும், எப்படி பேசக்கூடாது, ஏன் பேசணும், ஏன் பேசக்கூடாது, இந்த நேரம் ஒதுக்கிறது கரெக்டா, இங்கே போகிறது ரைட்டா, இப்படி பகுத்து ஆய்ந்து உங்களது லட்சியத்துக்கும் குறிக்கோளுக்கும் எது தேவையோ அதை எடுத்துக்க மனசு தெளிவடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது. எதையுமே ஆற போடாமல் உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுபோல் 10ஆம் வீட்டில் குரு பார்வை தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. வேலையில் எடுத்துக்கட்டி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதிகமாக கஷ்டப்படுவீங்க. மேல் அதிகாரி பார்க்கும்போது மெய் மறந்து அப்படியே உங்கள் மேலே முழுசாக நம்பிடுவார். உங்களை ஏதாவது உங்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு மனசு வந்து செய்ய ஆரம்பிச்சிருவார். ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு அப்படின்ட்டு.
வெற்றியையும் புகழையும் தேடித்தரக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாக தாராள மனசு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். ஈவு இரக்கம் ஏற்படும். நம்பகமான மனிதர்கள் உங்கள் கூட பழக வருவாங்க. சுயநலம் இல்லாதவர்கள் நட்பாக கிடைப்பாங்க. ஒரு அற்புதமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது ஆணோ பெண்ணோ. காதலுக்கு கூட ஒரு நல்ல அமைப்பு தான். வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல ஒரு அற்புதமான துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா குரு 10ஆம் வீட்டை பார்த்தாலே இந்த அமைப்பெல்லாம் உருவாகக்கூடிய அமைப்பு. கடினமான காலத்துலேயும் கஷ்டமான காலத்துலேயும் அப்படியே மனசு இதயத்தை வருடுறது மாதிரி உறவுகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அது உங்களுக்கு தொழிலுக்கும் செயலுக்கும் வேலைக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதை வச்சே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எதாலையும் சாதிக்க முடியலனாலும் அன்பால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் சாதிச்சே ஆகணும். மற்ற விஷயத்தில் உங்களுக்கு போராக இருக்குது அல்லது விருப்பம் இல்லை, ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு அன்பை கொடுத்து, ஒரு காதலை கொடுத்து, அல்லது அன்பானவர்களை ஏற்படுத்தி உறவாட கொடுத்து, காதலியை கொடுத்து உங்களை சாதிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் குரு பகவானின் பார்வை விடுது. 12ஆம் வீடு எது? செலவு, விரயஸ்தானம், நிம்மதியான தூக்கம், எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஞானம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் குரு பகவானுடைய பார்வை விழுது. அதனால பெரிய செலவு வர்றதுக்கு அல்லது பெரிய கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில். அதுபோல் ஆன்மீக பயணம் கண்டிப்பாக மேற்கொள்வீங்க. ஏன்னா இது ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் வீடுங்கிறது ஞானம் எப்போ கிடைக்கும்? எல்லாத்துலேயும் அனுபவம் கிடைக்கும் போது, எல்லாத்தையும் இழக்கும் போது, எல்லாமும் கிடைக்கும் போது, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கும். ஆன்மீக பயணம் அதிகமாக போவீங்க. ஆன்மீக மேலே ஒரு நம்பிக்கை வரும். தெய்வங்களை கும்பிட ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் வெறுத்தாலும், கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இதுக்கு மேலே கண்டிப்பாக தெய்வத்தை மதிக்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அன்பானவர்களாக, உங்களை அடக்கமானவர்களாக, ஒழுக்கமானவர்களாக, வாழ்க்கைன்னா இதுதான், இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சரிங்க, குரு பகவான் எங்களை தூக்கி விடுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு, நல்லதே செய்ய போறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கெட்டதே செய்ய மாட்டாரா? எங்க வாழ்க்கை உண்மையாவே இதுக்கு மேல நல்லதாவே போமா அப்படின்னா, புத்திர பாக்கியத்தை, செல்வத்தை, கௌரவத்தை, மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். இது 100க்கு 100 உண்மை. ஆனாலும் எல்லா ராசிக்கும் இந்த யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னா, இங்கதான் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நிச்சயமா எல்லா ராசிக்காரர்களுக்கும் யோகத்தை கொடுக்க மாட்டார். அதுபோல யோகத்தை மட்டுமே அள்ளி கொடுக்க மாட்டார். அங்கேயும் சோதனை காலம், சோதனை கட்டம்னு ஒன்று இருக்கு. சில விஷயங்கள்ல நல்லது செய்யற குரு பகவான் சில விஷயங்கள்ல எச்சரிக்கை முதல்ல கொடுப்பார். அந்த எச்சரிக்கை அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னா துன்பத்தை கொடுப்பார். அதையும் நீங்க கவனிக்காம கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய துயரத்தை கொடுப்பார். அப்ப எதெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இந்த குரு பயிற்சினால அப்படின்னா, ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு புலிப்பாணி சித்தர். ஜென்மராமர் வனத்திலே சீதையை விடுத்ததும், தீதிலொரு 3 வாலி பட்டமிழந்து போம்படியானதும், ஈசனொரு 10 தலையோட்டினின் இறந்துண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம்படி போனதும், சத்திய மாமுனி 6 இருகாலிலே தலை பூண்டதும், வன்மையுற்றுட ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா குருசாரி மாமனை வாழ்விலாதுரு மென்பவே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடி சொல்லியிருக்காரு. இந்த குரு பெயர்ச்சி நடந்தா எவ்வளவு பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காரு. அதனால ராமர் வனவாசம் போனதும், வாலி பட்டம் இழந்து போனதும், ஈசன் தலையோட்ட வச்சு பிச்சை எடுத்ததும் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சினால தான் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய கடவுளாக வாழ்ந்த இவர்களுக்கே இவ்வளவு பிரச்சனையை குரு பகவான் கொடுத்தார் அப்படின்னா, நாமெல்லாம் எங்குத்தி மூளை. அப்ப நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் தடுமாறினாலும் இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அதனால எவ்வளவு பெரிய நல்லவராக குரு பகவான் இருந்தாலும் அவருடைய குணத்தையும் சில நேரத்துல காட்டுவார். நமக்கு கெட்டது நடக்கும்போது கொஞ்சம் ஒதுங்கி நின்றுவார். ஏன்னா அது தர்ம சங்கடம்னு சொல்லுவாங்க. வேற வழியே இல்லாம ஒதுங்கி நிற்கிறது. அப்படி எந்த இடத்துல நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, 4ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்கும் போது நிலம் வாங்கறதுக்கு அல்லது வாகனம் வாங்கறதுக்கு அல்லது தாயினுடைய மருத்துவ செலவு எதுக்கு அதிக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு ஆடம்பரத்துக்காகவே கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். அதுபோல குடும்பத்துக்குள்ளார அண்ணன் தம்பி உறவுக்குள்ளார அல்லது கூட பிறந்தவங்கள்ட்ட கொஞ்சம் பகையும் ஏற்படும். ஏன்னா ஒரு மாற்றம் வந்ததுனாவே பொதுவாகவே குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது. திருமணம் ஆகாத வரைக்கும் தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. திருமணம் ஆயிட்டாலே நீ யாரோ நான் யாரோ
அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. அப்படிதான். அப்படி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பயிற்சி இப்படி நடந்தது, இப்பெல்லாம் திருமணம் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் எதிர்பார்ப்போட பிரச்சனை வரும். இதை நீங்கள் செய்யல, இதை செய்யணும், இதை செய்யுங்க அப்படின்ட்டு கூட பிறந்தவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை நோக்கி அவங்க கை காட்டுவாங்க, எங்களுக்கு இதை செய்யுங்க, நீ எப்படி இருந்தான்னா அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தெல்லாம் நிதானத்தை அறிவோடு சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவர்கள் மேலே குத்தம் இல்லை, காலம் அப்படி, விதி எப்படி, பிரபஞ்சத்தின் விதி, கோல்சாரம் அப்படி. இது எல்லாமே நம்ம தான் நினைக்கிறோம் அவங்கவுங்க புத்திக்கு தான் செயல்படுறாங்க அப்படின்ட்டு. 99% விதியின் விளையாட்டு. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கிரகம் அவங்கள ஆட்டி விற்கிது, ஆதிக்கம் செலுத்துது. அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுமூகமாக முடிப்பீங்க. அது மிகப்பெரிய இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதில் ஒரு நிம்மதி இருக்கும். கர்மா முடிஞ்சுது, இப்போ நிம்மதியாக இருக்கும், இது நடக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியும். இதெல்லாம் எதிர்பார்த்தா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, முதல் விஷயம். அடுத்தது, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ரகசியமாக இருந்தாலும் சரி, வெளியில் சொல்லாதீங்க. அதுபோல் அடுத்த குடும்பத்து விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. அப்புறம் நல்லா கஷ்டப்படணும், உழைக்கணும் அப்படின்னு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. என்னதான் உழைச்சாலும் கொஞ்சம் சாப்பிடுங்க, ஓய்வு எடுத்து நல்லா தூங்குங்க. தூக்கம் கெடுற நிலை உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு. ரொம்ப மனக்குழப்பங்கள் நிறைய இடத்துல வரும். ஏன்னா முடிவு பண்ணியிருப்பீங்க, எப்படியோ ஜெயிக்கணும், எப்படியோ அந்த பிரச்சனையை தீர்க்கணும், எப்படியோ கடன் அடைக்கணும், எப்படியோ இந்த தொழிலை முன்னேறணும், எப்படியோ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், எப்படியோ சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல குழப்பத்துக்கு இடையில உங்களது பயணம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் ஆன்மீக நாட்டம் மிக மிக முக்கியமானது. தியானம், யோகா பயிற்சியில் ஈடுபடுங்க. இந்த குழப்பத்திலே இருந்தீங்க அப்படின்னா ஒரு தப்பு நடக்கும், அடுத்த தப்பு நடக்கும், அது நடந்துக்கிட்டே இருக்கும். தெளிவான மனநிலை தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். மனசை எப்போதுமே புத்துணர்ச்சியோட வச்சுக்கிங்க. குழப்பம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க, அலட்சியமா இருக்காதீங்க. யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க. முக்கியமா அடுத்த உத்தியோகத்துல நிறைய விமர்சனங்கள் வரும். ஏன்னா உங்களது வேலை, உங்களது தொழிலுக்கான இடம் யாருக்கோ தேவைப்படும். அந்த இடத்த பிடிக்கிறதுக்கும் அந்த வேலையை பிடிக்கிறதுக்கும் நிறைய சூதுவாதுக்கள் செய்வாங்க. அவங்க விரிச்ச வலையில நீங்க விழுந்துடாதீங்க. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் உங்க வேலையை நீங்க சரியா செய்யறதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க தோத்துருவாங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லையே அப்படின்னு ஆதங்கப்படுறதை விடுங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்க உழைப்புக்கான அங்கீகாரம், நன்மை உண்டு. அதற்கான ஊதியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இது. நிறைய தடைகள் வரும், சிரமங்கள் வரும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம உங்கள் பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய வேலையா இருக்கணும். கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடிய காலகட்டம் இது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கடன் வாங்கி கொடுக்காதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. இந்த காலகட்டத்தில் முக்கியமா யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீங்க. மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டக்கூடிய வாய்ப்பு. கோர்ட்டு, ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களது கனவு உடைபடும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது, பெரியவர்களை, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களை அல்லது உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களை பக்கத்தில் வச்சுங்க. அறிவுரையை கேளுங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடங்க, மதியுங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் நிறைய வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா பதவிகள் நிறைய வரும். அதிகாரிகள்கிட்ட வார்த்தை போர் நடக்கும். கண்டிப்பா பாருங்களேன், நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப நீங்க நினைக்கணும், இல்ல இதெல்லாமே குரு பகவானுடைய திருவிளையாடல், கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம், கொஞ்சம் தாழ்ந்து போவோம், கொஞ்சம் அமைதியா போவோம். இந்த சூழ்நிலையில இந்த வேலை, இந்த தொழில், இந்த மரியாதை அல்லது இந்த அமைதி நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள்ட்ட வம்பிழுத்து வேலையை விட்டு போய் குடும்பத்தில் பிரச்சனையை சந்திச்சு, அவமானத்தை சந்திச்சு, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக போயிடுவோம். ரொம்ப எச்சரிக்கையாக இது மாதிரி இருக்கணும். கவர்மெண்ட் டாக்குமெண்ட், கோப்புகள்லாம் அலட்சியப்படுத்தாதீங்க, கரெக்டா இருங்க. வீண் பழி சுமத்தக்கூடிய காலகட்டம் உங்க மேல. அதனால எந்த ஆணாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, கவனமா இருங்க. அவமானம் ஆண்களாலேயோ அல்லது பெண்களாலேயோ வந்து சேரக்கூடிய காலகட்டம். அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சொன்னாரு, நான் அலட்சியமா இருந்துட்டேன், தயவுசெய்து சொல்லாதீங்க. அதுபோல யாருக்கும் எதுவுமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தெரியும், நாம தப்பு பண்ணோம், நமக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்துல யாருக்குமே தெரியலனாலும் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளை சிக்கல்ல மாட்டி விட்டுரும். இந்த மாதிரியான விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. யாருக்கிட்டையும் அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. முக்கியமா பகை வீட்டுல குரு பகவான் இருக்கிறார். என்ன பண்ணுவாருங்க, பல பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க. அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தெரியும். அடிக்கிற அடியில எல்லா பிரச்சனையும் போயிட்டே இருக்கணும். ஒன்று அடிச்சு பிரச்சனை தீருங்க, இல்லை அமைதியா இருந்து பிரச்சனை தீருங்க.
எவ்வளவு அடித்தாலும் அமைதியாக இருங்க. கொடுக்குற நேரம் வரும், அன்னைக்கு கொடுப்போம். அதனால் இந்த பயிற்சியில் இந்த விஷயத்தெல்லாம் எச்சரிக்கை இருங்க. அடுத்தது கடைசியாக நம்ம வரக்கூடிய விஷயம் எப்பொழுதுமே பரிகாரத்தை சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் பரிகாரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். ஏதோ யாரோ செஞ்ச தவறுகளுக்காக நாம் கர்ம வினைப்படி அனுபவிச்சுட்டு இருப்போம். நம்முடைய கர்மா தீரணும் அப்படின்னா பரிகாரங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் இறைவனுடைய அருள் இருந்ததுன்னா எதையுமே சமாளிக்கலாம். அடிக்கடி கோவிலுக்கு போகிறத ஒரு பழக்கமாகவே வச்சுங்க. இனிமே இறைவனுடைய அருள் 10 ஆளுக்கு சமம். நீங்கள் எதையுமே சமாளிக்கக்கூடிய வலிமையை பெறுவீங்க. குறிப்பாக சிவாலயத்துக்கு போங்க. சிவாலயத்துக்கு போய் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்க. தேனை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். அதுபோல திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் கோவிலுக்கு போய் தீபம் ஏத்துங்க. சனி பகவான் கோவிலுக்கு தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா என்ன தீபம்? நெய் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா பல சங்கடங்களை சனி பகவானும் போக்குவார். அப்ப ஏதோ இந்த பரிகாரம்லாம் நாம கடமைக்காக செஞ்சிடக்கூடாது. கடையில் வாங்கி அது தரமானதோ கலப்படமானதோ அது முக்கியம் இல்லை, கடவுளுக்கு தானே ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களது பரிகாரம் 100% பலிக்கணும் அல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்களும் உண்மையா இருக்கணும். கலப்படமான பொருளை வாங்கி பரிகாரம் பண்ணிட்டு பாவத்தை சேர்த்துக்க கூடாது. அப்படி உங்களுக்கு எங்கேயும் கலப்படம் இல்லாத பொருள் கிடைக்கல அல்லது சந்தேகமா இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626 குட் பேபி. இவங்கள்ட்ட கலப்படம் இல்லாத அத்தனை பூஜை பொருட்களும் இருக்கு. வாங்கி நீங்களும் பயன்படுத்தலாம். இது பூஜைக்கும் பயன்படுத்தலாம், உணவுக்கும் பயன்படுத்தலாம். அப்படியான பொருளை இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. தேன்லாம் காட்டுவாசிங்கிட்ட வாங்கி மலை பிரதேசத்தில் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய கஸ்டமர்களுக்கு. அதனால் நம்பிக்கையாக வாங்கலாம். சரி, முடியல, இவ்வளோ தூரம் கோவிலுக்கெல்லாம் செலவு பண்ணி போக முடியல, வீட்டிலே ஏதாவது பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முக்கியமாக வியாழக்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. யாருக்கு குரு தோஷம் இருந்தாலும் சரி, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. குரு தோஷம் இருந்துச்சு இல்லைன்னா குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் நீச்சமாகவோ பகையாகவோ இருந்துட்டார் அப்படின்னா வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள் ஏற்படும். திடீர்னு விபத்து வரும், திடீர்னு கடன் வரும், எதை தொட்டாலும் தடை வரும். உதாரணமா குரு தோஷம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, நிறைய புகழோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நிறைய செல்வம் இருக்கும். ஆனா அந்த பணத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த பணத்தை இழந்துருவீங்க. ஏதோ ஒரு நோய் வந்தோ அல்லது பிரச்சனை வந்தோ வம்பு வழக்கு வந்தோ எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட உருவாகும். அது மட்டும் இல்ல, புத்திர தோஷம் ஏற்படும். பணத்துக்காக பிச்சை எடுக்கக்கூடிய காலகட்டம் கூட வரும். முன்னோர்களுடைய சாபம் அப்படியே இருக்கும். திருமண விஷயத்துல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தடை இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே குரு பகவானுடைய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தோஷம் விலகணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து குரு பகவானை வழிபட்டுறீங்க அப்படின்னா அவருடைய அருள் பார்வை கிடைச்சது அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீரும். இந்த பிரச்சனைங்கிறது உங்களால வந்ததா இருக்காது, உங்களுடைய முன்னோர்களால அல்லது போன ஜென்மத்துல செய்யக்கூடிய பாவங்களால வந்த பிரச்சனையா இருக்கும். இப்ப நம்ம சொன்ன பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் தீரணும் அப்படின்னா வியாழக்கிழமையில விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். இப்ப பரிகாரம்னா காலையில குளிச்சுட்டு வியாழக்கிழமை காலையில தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏத்தி வணங்குங்க. வணங்கும் போது முக்கியமா இந்த விஷயத்த மனசுல வச்சுங்க. விநாயகரை முதல்ல வணங்குங்க, அப்புறம் குலதெய்வத்தை வணங்குங்க, அடுத்தது ஈசனையும் பார்வதியும் வணங்குங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு கடைசியா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முதல் வியாழக்கிழமை கோவிலுக்கு போறீங்களா, அன்னைக்கு 1 லிட்டரு நெய் வாங்கி கொடுங்க அந்த கோவிலுக்கு. அங்க தூங்கா விளக்குல உங்களது நெய்யை ஊத்த சொல்லுங்க. மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அது. இறைவனுடைய கருவறையில இருக்கிற தூங்கா விளக்குல உங்களது நெய் அங்க ஊத்தி எரிய வச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியத்தை, மிகப்பெரிய பாவங்கள் தீரக்கூடிய பரிகாரம் அது. அந்த நெய் ஊத்துறது கடையில வாங்கி அல்லது கலப்படமான சுத்தமான நெய்யா இல்லாம ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு நெய் வாங்கி கொடுத்தா போதும், ஊத்துனா போதும், நம்ம வீட்டிலேயே விளக்கேற்றினாலும் ஒரு அலட்சிய போக்கோட இதெல்லாம் செய்யாதீங்க. சுத்தமான தரமான நாம சாப்பிட்டோம்னா என்ன நெய் சாப்பிடுவோமோ அந்த நெய் வாங்கி கோவிலுக்கும் கொடுங்க, உங்க வீட்டிலையும் ஏத்துங்க. அப்பதான் அந்த பரிகாரமே முழுசா ஜெயிக்கும். என்ன வேணாலும் செய்யலாம் கடமைக்காக, அது அந்த நிமிஷத்தோட போயிடும். ஆனா கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய பொருளோ அல்லது வீட்டில் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளோ தரம் இல்லாம அலட்சியமா செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்காது. அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த பரிகாரமே பலிக்கிறது இல்லை. அப்படி உங்களுக்கு சுத்தமான தரமான நெய் வேணும் அப்படின்னா
இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626. சுத்தமான தரமான நெய்யா தயாரிச்சு பாரம்பரியமான முறையில் தயிரிலிருந்து எடுக்கப்பட்ட நெய்யை இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல பூஜை பொருட்களும் வித்துக்கிட்டு இருக்காங்க தயாரிச்சு. யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு. நீங்களும் இந்த நெய்யை வாங்கி பயன்படுத்துங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த பரிகாரம் எத்தனை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 9 வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கோவில்ல போய் முதல் நாள் அந்த தூங்கா விளக்குக்கு நெய்யை கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து, இப்போ உங்களால இருக்க முடியல அப்படின்னா குடும்பத்துல உள்ளவங்களை விரதம் இருக்க சொல்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஒரு வேலை, ஒரு தொழில், இதை உங்களால செய்ய முடியல அப்படின்னா ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க ஒரு பரிகாரம் செய்யுங்க. சிம்பிள் பரிகாரம், ஒரே நாள் செய்யக்கூடிய பரிகாரம். அது என்ன பரிகாரம்னு அடுத்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தேர்ந்து அத்தனை புண்ணியங்களும் சேரணும் அப்படின்னா ஒன்று வீட்டில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லைன்னா ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போய் நான் அடுத்த வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, நம்ம எப்பொழுதுமே சாதாரணமாக முடிக்கிறதே இல்லை. ஆன்மீகத்தையும் தாண்டி நம்முடைய விதியையும் தாண்டி நமக்குள்ளார இருக்கிற திறமையை என்ன அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லுவோம். வெற்றி, மகிழ்ச்சி, இதுதான் நம்மளை நிம்மதியாக அந்த உலகத்தில் வாழ வைக்கக்கூடியது. வெற்றியும் மகிழ்ச்சியும் இருந்தாலே நிம்மதியும் சந்தோஷமும் தானாக வரும். நம்ம கொடுத்து வச்ச வாழ்க்கைடா இது அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? நமக்குள்ளார எல்லாமே இருக்கு. எல்லா வலிமையும் உதவியும் நமக்குள்ளாரே இருக்கு. அந்த சிந்தனையும் லட்சியத்தையும் ஒவ்வொரு நாள்லையும், ஒவ்வொரு இரவுலையும், ஒவ்வொரு பகல்லையும் முன்னிறுத்தி அதிலிருந்து விடாமுயற்சியோட செயல்பட்டு எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறி நம்முடைய வலிமையை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டியது நாம தான். மிகப்பெரிய வலிமை படைத்தவர்கள் நமக்குள்ளார இருக்கிற திறமை இந்த உலகத்தையே ஆளலாம். இந்த உலகத்தை ஆண்ட அத்தனை மனிதர்களும் அவர்களுக்குள்ளார இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்ததால தான். அதனால இந்த சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலையாவது துரத்தி அடிச்சுட்டு சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிருங்க. பகை, பொறாமை இதெல்லாமே வெளியில வந்துருச்சு அப்படின்னா வட்டியும் முதலும் நமக்கு திரும்ப வரும். அதனால அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெருந்தன்மை, நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை, யாரையும் பார்த்து புறாமப்படாம கோவப்படாம அவங்க ஜெயிச்சிட்டாங்க, வாழ்த்துக்கள், நாமளும் ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, வெற்றிகளை சந்தித்தவனுடைய இதயம் பூ மாதிரி மென்மையானது. ஆனால் தோல்வி மட்டுமே சந்தித்தவனுடைய இதயம் இரும்பை விட வலிமையானது. இதயம் சொல்றத செய்யுங்க. வெற்றியோ தோல்வியோ அதை தாங்குற சக்தி அந்த இதயத்துக்கு மட்டும்தான் உண்டு. எப்போதுமே கீழ்ப்படிய கத்துக்குங்க. கட்டளையிடும் பதவி உங்களுக்கு தானா வந்து சேரும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில் இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கண்ணாடி குடுவையில பாதி அளவு தண்ணீர் இருந்தா அதை நம்பிக்கையோட பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? ஒரு கண்ணாடி குடுவையில பாதி தண்ணீர் இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லுவான். அதே நம்பிக்கை இல்லாதவன் அதை பார்க்கும்போது பாதி தண்ணி தான் இருக்கு, இதை என்னதான் செய்ய முடியும் இதை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற கவலை அவனுக்குள்ளார ஏற்படும். அந்த கவலையே அவனை தோல்வி அடைய வைக்கும். அதனால நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சக்தி. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற ஆற்றல், அந்த நம்பிக்கையை கொண்டு வாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு சிறிய தீப்பொறி தான். அதை பத்த வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே எரிக்கும். இந்த உலகத்தையே உங்களால வெற்றி கொள்ள முடியும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.